Next one. Okay. இன்ஜெக்ஷனை மாத்தி கொடுங்க. இந்த மருந்து இங்க இல்ல டாக்டர். I see. இந்த பாட்டில வச்சுக்கோங்க. இதுல 3 இன்ஜெக்ஷன் போடலாம். தீர்ந்ததுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். எஸ் டாக்டர். இவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா நாம பார்ல கூட தண்ணி அடிச்சிருக்க மாட்டோம். இனிமே என்னால முடியாதுடா. இன்னும் 2 நாள் போச்சுன்னா எங்க அம்மா என்ன தேடி வந்துருவாங்க. அப்புறம் நம்ம திட்டம்லாம் ஃபனால் தான். நாம இங்க வந்ததுல இருந்து தண்ணி தான் அடிச்சிட்டு இருக்கோமே தவிர நாம திட்டதான் நடக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. அவசரப்பட்டா எதுவும் நடக்காதுடா. எதையும் பிளானிங்கா பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இது எங்க பாரு, இப்படி விழுந்துருவோம் கிணத்துல. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. டிஸ்பென்சரி உள்ள போறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு தான் சரியான ஒரு 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 டைமிங் கிடைக்கணும். அந்த லூசு அபு வெளியே போய் யார்கிட்ட உளறி பிரச்சனை பண்ணிட்டு போறான்டா. எனக்கு அதான் பயமே. அந்த ரேகாவை பத்தி நினைக்கும் போது தான் பாவமா இருக்குடா. டேய், யாரோ வர மாதிரி இருக்கிறா. நர்ஸா இருக்க, எடுத்து வை. எனக்கு தெரியாது டாக்டர். What is this? இவரை இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணி இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து கும்மால் அடிக்கிறதுக்கு இல்ல. இல்ல டாக்டர், காலையில இருந்தே இவங்க கூட உட்காந்து போர் அடிச்சு போச்சு. ஒரு தமாஷுக்காக. தமாஷ் பண்றதுக்கு இது என்ன உங்க வீடா இல்ல ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல்ல ஆல்கஹால் யூஸ் பண்ண கூடாதுன்னு போர்டு போட்டிருக்குல்ல. Don't repeat this. இதோட விட்டுடுங்க. இல்ல டாக்டர், இனிமே இந்த மாதிரி நடக்காது. Very good. டாக்டர், இவனுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பெருசா சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் இங்க வரீங்களா? நீங்க போலாம் சிஸ்டர். எஸ் டாக்டர். உங்க பேர் என்ன? ஹரி. இன்னைக்கு என்ன வேலை உங்களுக்கு? முக்கியமான வேலை ஒண்ணும் இல்ல. ஈவினிங் என் வீட்டுக்கு வர முடியுமா? வரேன். நிச்சயமா வரணும். என்ன வாங்க. உட்காருங்க. என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க டாக்டர்? சூரிக்கு என்னதான் நோய்? அதான் நீங்க தானே சொல்லணும். இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்திருக்கா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஒண்ணு அவருக்கு இந்த நோயை பத்தி தெரிஞ்சிருக்காது, இல்ல வேணும்னே அவர் இதை மறைச்சிருக்கணும். சூரியோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஹி இஸ் a heart patient. சூரியோட இதயத்துல ஒரு வால்வு டேமேஜ் ஆயிருக்கு. எந்த நோய்தானு குறிப்பா தெரியாம யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களே. டாக்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன எங்களை பயன்படுத்துறீங்களா? எங்க சூர்யாவுக்கு எந்த நோயும் இல்லை. இப்படி ஏதாவது சொல்லி எங்களை ஏமாத்தலாம் மட்டும் பார்க்காதீங்க.
அது கடைசியில உங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். எல்லாமே எனக்கு தெரியும். என்ன தோக்கடிக்கிறதுக்கு சூரிய இப்படி நடிக்கிறான். விஷயம் எவ்வளவு சீரியஸா போகும்னு நீங்க யாரும் எதிர்பார்க்கல இல்ல? ஒரு டாக்டரை தோக்கடிக்கிறதுக்காகவும் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து விரட்டுறதுக்காகவும் நோயே இல்லாத ஒரு ஆளுக்கு நோய் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு டாக்டராலையும் நோயே இல்லாத ஒரு ஆளை பார்த்து நோய் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இப்ப சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா ரெக்கார்ட்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். நீங்க எங்க வேணாலும் சூரிய கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா டாக்டர்? எங்க சூர்யாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது டாக்டர். எந்த டாக்டராலையும் நோயோட ஆழத்தை பத்தி சொல்ல முடியுமே தவிர நோயாளியோட ஆயுள் பலத்தை பத்தி சொல்ல முடியாது. ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணா மட்டும்தான் சூர்யாவை காப்பாத்த முடியும். அதுக்கு நிறைய பணம் கூட செலவாகலாம். அது மட்டும் இல்ல, 5% தான் நம்மால எதிர்பார்க்கவும் முடியும். டோன்ட் பி சிலி. இப்போதைக்கு இந்த விஷயம் சூர்யாக்கு தெரிய வேணாம். வேலூர் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுதான் நல்லதுன்னு தோணுது. அவனுக்கு நல்ல வசதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க குடும்பத்துல வழி இல்ல டாக்டர். இந்த ஊர்ல உதவி பண்றதுக்கு ஆளுங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் இருந்தா சூர்யாவை நம்ம வேலூருக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்க தைரியமா இருங்க ஹரி. டவுன்ல எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. எதுக்கும் நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நாம யோசிக்கலாம். சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹார்ட்ல ஏதோ சிக்கல்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. சூர்யாவுக்கு நீங்க எங்க கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எனக்கு அவன் வேணும். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு டாக்டர். இனிமே வீட்டை விட்டு போற கொன்னுடுவோம் உன்னை. ஏதோ சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கிற ஒரு வெறும்பாயில நீ கட்டிக்க போறியா? ஒன்னு விடுங்கப்பா. இனிமே